Shiny Manikams lessons. Physics online tutoring. Tamil 4th standard to 12th standard CBSE and metric physics syllabus. BSc MSc physics concepts. Simple teaching, clear concepts, better understanding. To join classes, reach us through mail or Instagram. Thank you. Electricity. Electricity is a controllable and convenient form of energy for a variety of uses. கண்ட்ரோலபிள்னா எவ்வளோ அமௌண்ட் ஆஃப் எலக்ட்ரிசிட்டி தேவைப்படுதோ அந்த அமௌண்ட்டை யூஸ் பண்ணிக்கலாம். கம்மியாக வேணுனாலும் யூஸ் பண்ணிக்கலாம், இல்லை ஜாஸ்தியாக வேணுனாலும் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ எலக்ட்ரிசிட்டி இஸ் கண்ட்ரோலபிள் அண்ட் கன்வீனியன்ட். யூஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். எனர்ஜி டிஃப்ரெண்ட் ஃபார்ம்ஸில் இருக்கும் அண்ட் டிஃப்ரெண்ட் வேஸில் அதை ஸ்டோர் பண்ணி யூஸ் பண்ணுவோம். ஃபார் எக்ஸாம்பிள் சவுண்ட் எனர்ஜி, நியூக்ளியர் எனர்ஜி, கெமிக்கல் எனர்ஜி, லைட் எனர்ஜி, ஹீட் எனர்ஜி, மெக்கானிக்கல் எனர்ஜி. அந்த மாதிரி இந்த இடத்துல எலக்ட்ரிக்கல் எனர்ஜியை யூஸ் பண்ணுறோம். எலக்ட்ரிக்கல் எனர்ஜி எலக்ட்ரிக் சார்ஜஸ் மூவ் ஆகுறதுனால காஸ் ஆகிற ஒரு எனர்ஜி. ஸோ இந்த எலக்ட்ரிக்கல் எனர்ஜியை நிறைய பிளேசஸில் யூஸ் பண்ணுறோம். எக்ஸாம்பிள் ஹோம்ஸ், ஸ்கூல்ஸ், ஹாஸ்பிட்டல்ஸ், இண்டஸ்ட்ரீஸ் அண்ட் ஸோ ஆன். ஸோ த பாயிண்ட் இஸ் எலக்ட்ரிசிட்டி, இட் இஸ் அ கண்ட்ரோலபிள் அண்ட் கன்வீனியன்ட் ஃபார்ம் ஆஃப் எனர்ஜி ஃபார் அ வெரைட்டி ஆஃப் யூசஸ். நெக்ஸ்ட் எலக்ட்ரிக் கரண்ட் அண்ட் சர்க்கியூட். இப்போது ஒரு மெட்டல் ராட் எடுத்துக்கோங்க. அந்த மெட்டல் ராட் வழியாக எலக்ட்ரிக் சார்ஜஸ் ஃப்ளோ ஆகிறதா இமேஜின் பண்ணிக்கோங்க. மெட்டல் ராட் ஒரு கண்டக்டர். மெட்டல் ராடில் எலக்ட்ரிக் சார்ஜஸ் ஃப்ளோ ஆகிறனால அங்கே எலக்ட்ரிக் கரண்ட் இருக்கிறதா அர்த்தம். எக்ஸாம்பிள் ஒரு டார்ச் லைட் எடுத்துக்கோங்க. அந்த டார்ச் லைட் எப்படி ஒர்க் ஆகும்? செல் ஆர் பேட்ரி போட்டால் தான் ஒர்க் ஆகும். பேட்ரி யூஸ் பண்ணுறதுனால சார்ஜஸ் ஃப்ளோ ஆகும் அண்ட் இப்படி தான் டார்ச் லைட்குள்ளே இருக்க பல்ப் க்ளோ ஆகும். நமக்கு தெரியும் ஸ்விட்ச் ஆன் பண்ணாதான் அந்த பல்ப் க்ளோ ஆகும், ஆஃப் பண்ணால் க்ளோ ஆகாது. இங்கே ஒரு ஸ்விட்ச் பேட்டரிக்கும் பல்புக்கும் நடுவில் ஒரு கண்டக்டிங் லிங்காக இருக்குது. இப்போ அந்த ஸ்விட்ச் ஆஃபில் இருந்துச்சுன்னா கண்டக்டிங் லிங்க் பிரேக் ஆயிடுச்சுன்னு அர்த்தம். இதே ஆனில் இருந்துச்சுன்னா கண்டக்டிங் லிங்க் அப்படியே இருக்குன்னு அர்த்தம். ஸோ எலக்ட்ரிக் கரண்ட் பாஸ் ஆகிறதுக்கு அந்த கண்டக்டிங் லிங்க் கண்டினியூஸாக இருக்கணும், நடுவில் எந்த பிரேக்குமே இருக்கக்கூடாது. That is, a continuous and closed path of an electric current is called an electric circuit. கண்டினியூஸாகவும் க்ளோஸ்ட் பாத்தாகவும் இருக்கிற ஒரு எலக்ட்ரிக் கரண்ட்க்கு பேர் தான் எலக்ட்ரிக் சர்க்கியூட். இந்த சர்க்கியூட் எங்கேயாவது பிரேக் ஆயிருந்துச்சுன்னா கரண்ட் ஃப்ளோ ஆகுறது ஸ்டாப் ஆயிரும் அண்ட் பல்ப் க்ளோ ஆகாது. எலக்ட்ரிக் கரண்ட்டை எப்படி எக்ஸ்பிரஸ் பண்ணணும்னா, ஒரு பர்டிகுலர் ஏரியாவில் குறிப்பிட்ட டைமில் எவ்வளோ அமௌண்ட் ஆஃப் சார்ஜ் ஃப்ளோ ஆகுதோ அதுதான் எலக்ட்ரிக் கரண்ட். இன் சிம்பிள் வேர்ட்ஸ், எலக்ட்ரிக் கரண்ட் இஸ் த ரேட் ஆஃப் ஃப்ளோ ஆஃப் எலக்ட்ரிக் சார்ஜஸ். இப்போ ஒரு சர்க்கியூட் எடுத்துக்கோங்க. மெட்டாலிக் ஒயர்ஸ் யூஸ் பண்ணி பில்ட் பண்ண ஒரு சர்க்கியூட். இந்த சர்க்கியூட்குள்ள சார்ஜஸ் ஃப்ளோ ஆகும். இங்கே சார்ஜஸ்ங்கிறது எலக்ட்ரான்ஸ். ஸோ அந்த மெட்டாலிக் ஒயரில் எலக்ட்ரான்ஸ் ஃப்ளோ ஆகுதுன்னு அர்த்தம். எலக்ட்ரிசிட்டியை டிஸ்கவர் பண்ண டைம்ஸில் எலக்ட்ரான்ஸை டிஸ்கவரே பண்ணல. ஸோ அந்த டைமில் எலக்ட்ரிக் கரண்ட்னா பாசிட்டிவ் சார்ஜஸ் ஃப்ளோ ஆகிறதா கன்சிடர் பண்ணிக்கிட்டாங்க. ஸோ எந்த டைரக்ஷனில் பாசிட்டிவ் சார்ஜஸ்லாம் ஃப்ளோ ஆகுதோ அந்த டைரக்ஷனில் தான் எலக்ட்ரிக் கரண்ட்டும் ஃப்ளோ ஆகிறதா கன்சிடர் பண்ணிக்கிட்டாங்க. பட் லேட்டர் ஒரு எலக்ட்ரிக் சர்க்கியூட்டில் எலக்ட்ரிக் கரண்ட்டோட டைரக்ஷன் அதில் ஃப்ளோ ஆகிற எலக்ட்ரான்ஸோட டைரக்ஷனுக்கு ஆப்போசிட்டாக தான் இருக்கும் அப்படிங்கிறத ஃபைண்ட் பண்ணாங்க. இங்கே எலக்ட்ரான்ஸ் எல்லாமே நெகட்டிவ் சார்ஜஸ். இந்த ரெக்டாங்குலர் பாக்ஸை ஒரு சிம்பிள் சர்க்கியூட்டாக கன்சிடர் பண்ணிக்கோங்க. ஒரு சர்க்கியூட்டில் இருக்க செல்லை இந்த சிம்பிள் யூஸ் பண்ணி தான் ரெப்ரசன்ட் பண்ணணும். பெரிய லைன்னா பாசிட்டிவ், சின்ன லைன்னா நெகட்டிவ். இந்த சர்க்கியூட்டில் எலக்ட்ரான்ஸ் இந்த டைரக்ஷனில் ஃப்ளோ ஆகுது அண்ட் எலக்ட்ரிக் கரண்ட் ஆப்போசிட் டைரக்ஷனில் ஃப்ளோ ஆகுது. ஒரு சர்க்கியூட் கொடுத்துட்டாங்கன்னா இந்த ப்ளஸ் அண்ட் மைனஸ் சைனை வச்சு தான் டைரக்ஷன்ஸை நம்ம டிசைட் பண்ணணும். எலக்ட்ரிக் கரண்ட் எப்போவுமே பாசிட்டிவ் டு நெகட்டிவ் டைரக்ஷனில் இருக்கும். அதாவது பாசிட்டிவில் ஸ்டார்ட் பண்ணி இந்த டைரக்ஷனில் மூவ் பண்ணி நெகட்டிவ் ரீச் ஆகும். அண்ட் எலக்ட்ரானோட டைரக்ஷன் ஸ்ட்ரைட் ஆப்போசிட்டாக இருக்கும், நெகட்டிவ் டு பாசிட்டிவாக இருக்கும். எலக்ட்ரான்ஸ் இப்படி ஃப்ளோ ஆகும். ஃபார்முலா I = Q/T. இங்கே ஐனா கரண்ட், Qனா சார்ஜ், Tனா டைம். ஒரு கிராஸ் செக்ஷனை கன்சிடர் பண்ணிக்கோங்க. அதாவது ஒரு சின்ன ஏரியாவை கன்சிடர் பண்ணிக்கோங்க. அந்த கிராஸ் செக்ஷனில் Qங்கிற நெட் சார்ஜ் ஃப்ளோ ஆகிட்டுருக்கு, Tங்கிற டைமில் ஃப்ளோ ஆகிட்டுருக்கு. அப்போது அந்த கண்டக்டரோட கிராஸ் செக்ஷனில் இருக்க கரண்ட்டை
I is equal to Q by T னு represent பண்ணணும். Electric charge ஓட SI unit coulomb represented by capital letter C. SI யூனிட்டுங்கிறது ஒரு ஸ்டாண்டர்டான யூனிட். அந்த ஸ்டாண்டர்டான யூனிட்ல தான் ஒரு ஃபிசிக்கல் குவான்டிட்டியை மெஷர் பண்ணுறதுக்கு ஆல் ஓவர் த வேர்ல்ட் யூஸ் பண்ணுவாங்க. ஸோ எலக்ட்ரிக் சார்ஜோட ஸ்டாண்டர்டான யூனிட்க்கு பேர் கூலும். 1 கூலும் ஆஃப் சார்ஜில் 6 × 10⁻18 எலக்ட்ரான்ஸோட சார்ஜ் இருக்கு. அதாவது ஒரு எலக்ட்ரானோட சார்ஜ் ரொம்ப ரொம்ப சின்னது. சார்ஜ் ஆஃப் அன் எலக்ட்ரான் இஸ் -1.6 × 10⁻−19 கூலும். இங்க பவர் மைனஸ்ல இருக்கு. ஸோ ரொம்ப ரொம்ப சின்னது. 6 × 10⁻18னா 6க்கு அப்புறம் 18 zeros. அதாவது இத்தனை எலக்ட்ரான்ஸோட சார்ஜ் சேர்ந்தாதான் 1 கூலும் ஆஃப் சார்ஜ்க்கு ஈக்குவலாக இருக்கும். இங்கே E மைனஸ்ங்கிறது எலக்ட்ரானோட சிம்பிள். எலக்ட்ரானுக்கு நெகட்டிவ் சார்ஜ் இருக்கனால இங்கே மைனஸால் டினோட் பண்ணியிருக்கோம். அண்ட் எலக்ட்ரிக் கரண்டோட SI யூனிட் ஆம்பியர் ரெப்ரசன்டட் பை கேபிட்டல் லெட்டர் A. 1 ஆம்பியர்னா 1 கூலும் ஆஃப் சார்ஜ் ஃப்ளோ ஆகுது 1 செகண்டில். Small quantities of current are expressed in milliampere, microampere. 1 milliampere is equal to 10⁻³ ampere. Small letter m na milli அர்த்தம். மில்லினாலே 10⁻³ தான். இதை மெமரி பண்ணிக்கணும். அதே மாதிரி 1 microampere is equal to 10⁻⁻6 ampere. மைக்ரோவை இந்த சிம்பிளால ரெப்ரசன்ட் பண்ணணும். இந்த சிம்பிளோட நேம் மியூ, MU, மியூ. மைக்ரோனாலே 10⁻⁻6 தான். இதையும் மெமரி பண்ணிக்கணும். மைக்ரோ, மில்லி இந்த மாதிரி ஏகப்பட்ட குவான்டிட்டிஸ் இருக்கு. பட் எவ்ரிதிங் இஸ் நாட் நீடட் ஃபார் நவ். கிரேட் 10க்கு தேவையான குவான்டிட்டிஸை மட்டும் மெமரி பண்ணால் போதும். ஒரு சர்க்கியூட்டில் இருக்க எலக்ட்ரிக் கரண்ட்டை மெஷர் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுற இன்ஸ்ட்ருமெண்ட்டோட நேம் அம்மீட்டர். இப்போ ஒரு எலக்ட்ரிக் சர்க்கியூட்டை கன்சிடர் பண்ணிக்கோங்க. பல்பை இந்த சிம்பிளால ரெப்ரசன்ட் பண்ணணும். அம்மீட்டரை இப்படி ரெப்ரசன்ட் பண்ணணும். ஸ்விட்சை இப்படி ரெப்ரசன்ட் பண்ணணும். ஒரு ஸ்விட்சை கீனும் சொல்லலாம் ஆர் பிளக் கீனும் சொல்லலாம். அதனால தான் கேன்னு எழுதியிருக்கோம். அண்ட் ஒரு பேட்டரியை இப்படி ரெப்ரசன்ட் பண்ணணும். செல்னா ஃபர்ஸ்ட் 2 லைன் மட்டும்தான் இருக்கும். பேட்டரினா காம்பினேஷன் ஆஃப் செல்ஸ். ஸோ இன்னும் 2-3 செல்ஸ் ட்ரா பண்ணிக்கலாம். பாசிட்டிவ்ல ட்ரா பண்ண ஆரம்பிச்சா நெகட்டிவ்ல தான் முடிக்கணும். பாசிட்டிவ் நெகட்டிவ் பாசிட்டிவ் நெகட்டிவ்னு இருக்கணும். அண்ட் இந்த ஏரோ மார்க்ஸ் எல்லாம் கரண்ட் ஃப்ளோ ஆகிறத டினோட் பண்ணும். கரண்ட்டை ஐன்னு ரெப்ரசன்ட் பண்ணணும். இங்கே நோட் பண்ணுங்க, கரண்ட் பாசிட்டிவ் டு நெகட்டிவ் டைரக்ஷனில் இருக்கு. அப்போ என்ன அர்த்தம்? எலக்ட்ரான்ஸோட டைரக்ஷன் நெகட்டிவ் டு பாசிட்டிவாக இருக்குன்னு அர்த்தம். ஒரு அம்மீட்டரை ட்ரா பண்ணும்போது அதோட பாசிட்டிவ் டெர்மினலையும் நெகட்டிவ் டெர்மினலையும் டினோட் பண்ணுறது ரொம்ப இம்பார்ட்டன்ட். ப்ளஸ் அண்ட் மைனஸ் சைன் கண்டிப்பாக போடணும். அதே மாதிரி தான் பேட்டரிக்கும் ப்ளஸ் அண்ட் மைனஸ் சைன் கண்டிப்பாக போடணும். ஒரு எலக்ட்ரிக் சர்க்கியூட்டில் ஏரோ மார்க்ஸ் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். ஏரோ மார்க்ஸ் இல்லைன்னா அந்த சர்க்கியூட்டே தப்பு. இப்போ ஸ்விட்ச் ஆன் பண்ணால் பேட்டரியிலேருந்து சார்ஜஸ் ஃப்ளோ ஆகும். ஸோ தட் இந்த பல்ப் க்ளோ ஆகும். அண்ட் இந்த சர்க்கியூட்டில் எவ்வளோ கரண்ட் இருக்குங்கிறத அம்மீட்டர் மெஷர் பண்ணும். இன்கேஸ் ஸ்விட்சை ஆஃப் பண்ணிட்டா சர்க்கியூட் பிரேக் ஆயிடுச்சுன்னு அர்த்தம். இந்த கேஸில் பல்ப் க்ளோ ஆகாது. இந்த சர்க்கியூட்ல எல்லா காம்பனன்ட்ஸும் சீரீஸ் கனெக்ஷன்ல இருக்கு. சீரீஸ் கனெக்ஷன்னா கண்டினியூஸா ஒரு காம்பனன்ட்க்கு அப்புறம் இன்னொரு காம்பனன்ட் அப்படி இருக்கும். அதாவது சர்க்கியூட்ல எந்த பிரான்ச்சஸும் இருக்காது. இந்த மாதிரி ஒரு கனெக்ஷன்ல இருக்கும். This diagram is the schematic diagram of an electric circuit comprising cell, electric bulb, ammeter and plug key. Next, example sum. A current of 0.5 ampere is drawn by a filament of an electric bulb for 10 minutes. Find the amount of electric charge that flows through the circuit. First given எழுதிரணும். Current I is equal to 0.5 ampere. Time T is equal to 10 minutes. இங்க time minutesல இருக்கு. ரொம்ப கேர்ஃபுல்லா நோட் பண்ண வேண்டிய பாயிண்ட். டைம் ஓட SI யூனிட் செகண்ட்ஸ். ஸோ மினிட்ஸை செகண்ட்ஸாக கன்வெர்ட் பண்ணிடணும் ஃபர்ஸ்ட். 1 minute is equal to 60 seconds. அப்போ 10 minutes is equal to 10 into 60 seconds, which is equal to 600 seconds. This unit conversion is a very common mistake that students does. Formula, we know that current I is equal to Q by T. Find the amount of electric charge. So Q என்னன்னு கண்டுபிடிக்கணும்.
ரீஅரேஞ்ச் பண்ணி எழுதுனா Q is equal to I into Tன்னு கிடைக்கும். இங்க டினாமினேட்டர்ல இருக்க T ஈக்குவல் டுக்கு அந்த பக்கம் இருக்கிற நியூமரேட்டர் கூட மல்டிபிள் ஆயிரும். நியூமரிக்கல் வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணா Q is equal to 0.5 ampere into 600 seconds. இது ரெண்டையும் மல்டிபிள் பண்ணா 300 கூலும்னு கிடைக்கும். இங்க யூனிட் மல்டிப்ளிகேஷனும் ரொம்ப இம்பார்ட்டன்ட். எல்லா பிசிக்கல் குவான்டிட்டிஸோட SI யூனிட் மட்டும் தெரிஞ்சா போதும், ஃபைனலா என்ன யூனிட் எழுதணும்னு ஆட்டோமேட்டிக்கா தெரியும். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்துச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. டவுட்ஸ் ஏதாவது இருந்துச்சுன்னா கமெண்ட்ல கேளுங்க. தேங்க்யூ.